நீண்ட நாட்களாக அறிவிக்கப்பட்டு எதிர்பார்க்கப்பட்டு வந்த யூகேனுடைய பார்டரை கண்ட்ரோல் பண்ணுவதற்கான புதிய சட்டங்கள் குறித்த ஒரு முக்கியமான அறிவித்தல் இன்று ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹமூதால் வெளியிடப்பட்டிருந்தது. அண்மையில் அறிவிக்கப்பட்டிருந்த அசைலம் கோரிக்கையாளர்களுக்கான முக்கியமான தகவல்கள் வெளியிடப்பட்ட இதேவேளையில ஸ்கில் ஒர்க்கர்ஸாக இருப்பவர்களுக்கும் இனிமேல் அப்ளிகேஷன் போட போகின்ற அல்லது இனிமேல் ILRக்கு போகக்கூடிய டிபெண்டன்ஸுக்கும் புதிய ஒரு சட்டம் வரப்போகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கு தாராளமான காலப்பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஓரளவுக்கு எதிர்வரும் காலத்துல கொண்டு வரப்பட போகின்ற சட்டங்களுக்கான ஒரு நம்பிக்கையை தருகிறது அப்படின்ற ஒரு விஷயம் ஊடகங்கள்ல பேசப்படுகிறது. புகலிட கோரிக்கையாளர்கள் தாமாக விரும்பி நாடுகளுக்கு போவார்களாக இருந்தால் அவர்களுக்கு மிக பெருமளவிலான ஒரு பணத்தை பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் கொடுக்க போகிறது. இதற்காக முதற்கட்டமாக 150 குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது. இன்னும் குறிப்பாக பல தகவல்கள் இந்த சட்ட மூலத்தில் வெளியிடப்படுகிறது. இது ஏப்ரல் மாதம் தொடக்கம் ஜூன் மாதம் வரையில இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்ற இன்னும் ஒரு தகவலும் வெளியிடப்பட்டது. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க, அதற்கு மிக்க நன்றி. முதல் தடவையா பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைப் அப்படின்ற ஒரு புதிய ஆப்ஷன் யூடியூப் தந்திருக்காங்க. இந்த ஹைப் மூலமாக நிறைய நண்பர்கள் என்னுடைய வீடியோவை ஹைப் பண்ணியிருந்தீங்க, அதற்கு மிக்க நன்றி. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஒரு வீடியோ இன்னும் பலரை போய் சேர்றதுக்கும் அதை டிஸ்கவரபிள் ஆகிறதுக்கும் இந்த ஹைப் அப்படின்ற ஆப்ஷன்ல நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால பண்றீங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட வாங்க வீடியோக்குள்ள போலாம். யூகேல அசைலம் கோரி இருப்பவர்களுடைய அசைலம் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டு இவர்கள் தாமாக முன்வந்து நாடுகளுக்கு போவார்களாக இருந்தா இவங்களுக்கு 40,000 பவுண்ட்ஸ் வரையில ஒரு குடும்பத்திற்கு கொடுக்கப்பட போகிறது அப்படின்ற மிக முக்கியமான ஒரு அறிவித்தலை பிரித்தானியாவினுடைய ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹமூத் இன்றைய நாள் அறிவித்திருக்காங்க. டென்மார்க்கினுடைய சட்டங்களை ஒட்டிய ஒரு சட்டமாக இது பார்க்கப்படுகிறது. இப்படியான ஒரு இன்சென்டிவ் பேஸ் சிஸ்டம் காரணமாக டென்மார்க்ல அசைலம் கோரிக்கைகள் பல மடங்குகள் குறைந்தது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. யூகேனுடைய அரசாங்கத்திலையும் சமூக ஊடகங்களையும் பிரதானமான ஊடகங்களையும் இன்றைய நாள்ல இது மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த 40,000 பவுண்ட்ஸை எங்களுக்கு தாங்க, நாங்க போயிடுறோம் அப்படின்ற மாதிரியாக பிரித்தானியாவை சேர்ந்தவர்கள் இப்போது கமெண்ட்கள் பண்ண தொடங்கி இருக்கிறதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இது இப்போதைக்கு 150 குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டு கொடுக்கப்பட இருக்கிறது. அதே நேரம் அசைலம் கோரிக்கையாளர்களுக்கு ஒர்க் ரைட்ஸ்கள் கொடுக்கப்பட போகிறது என்கிற மேலதிக தகவலும் இப்போது வெளியிடப்படுகிறது. RQF லெவல் 6க்கு மேற்பட்ட தொழில்கள்ல ப்ரொஃபஷனலாக வேலை செய்யக்கூடிய தொழில்கள்ல அசைலம் கோரிக்கையாளர்கள் இனி வேலைகள் செய்ய முடியும். இந்த வேலை செய்ய முடியாது அப்படின்னு யாராவது நிராகரிப்பாங்களாக இருந்தா இவர்களுக்கான பெனிஃபிட்ஸ் அத்தனையும் நிறுத்தப்படும் என்கிற முக்கியமான ஒரு தகவலும் இதனோடு சேர்த்து தெரிவிக்கப்படுகிறது. இந்த 40,000 பவுண்ட்ஸ் அப்படின்றது இதற்கு மேலதிகமாக பல பில்லியன்கள்ல பிரித்தானிய அரசாங்கம் இந்த மக்களுக்காக செலவு செய்கிறது. இவங்க நாட்டுக்கு போகும்போது இவர்களுக்கு 40,000 பவுண்ட்ஸ் கொடுத்தா கூட ஏற்கனவே இருக்கக்கூடிய பெனிஃபிட் சிஸ்டம்ல இவங்க அக்சஸ் பண்ணக்கூடிய பெனிஃபிட்டோடு ஒப்பிடும்போது அது மிக குறைவானது அப்படின்ற ஒரு தகவலையும் ஹோம் செக்ரட்டரி இந்த ஊடக சந்திப்பின் போது சொல்லியிருந்தார். இதே நேரம் அரசாங்கத்தினுடைய பெனிஃபிட்ஸுக்காக களவாக வேலை செய்துட்டு இவங்களுக்கு வேலை இல்லை அப்படின்றது மூலமாக ஹவுசிங் பெனிஃபிட் மற்றும் மற்ற பெனிஃபிட்களை எடுப்பாங்களாக இருந்தா அதுவும் நிறுத்தப்படும். இது கைது செய்யப்படும் போது இவர்கள் உடனடியாக ஃபோர்ஸ்ஃபுல்லி நாடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது. இதுல இன்னும் குறிப்பாக ஒரு விஷயம் பேசப்பட்டது என்ன அப்படின்னா, இந்த வேலைகள் அப்படின்னும் போது வேலை செய்வதற்கான ஒரு ஒர்க் ரைட்ஸை இவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக யூகேல டாக்ஸ் பேயர்ஸ் உடைய மணி, அதாவது டாக்ஸ் பேயர்ஸ் உடைய பணத்துல யாரும் வாழ முடியாது, அவர்களே அவர்களுக்கான ஒரு வாழ்க்கையை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. இதுல எனக்கும் நிறைய கேள்விகள் இருக்கு. அதுல மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, ஒருத்தங்க ஸ்கில் ஒர்க்கரா யூகேல இருக்காங்க, இவங்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுது, இவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் மறுக்கப்படுது. ஆனா அவர் அசைலம் சீக்கரா மாறினதுக்கு பிறகு, அவர் ஒரு அசைலம் கோரிக்கையை முன்வச்சத பிறகு இவருக்கு ஓப்பனான ஒரு ஒர்க் பெர்மிட் கிடைக்குது. அவங்களுக்கு RQF லெவல்ல ப்ரொஃபஷனலா என்ன படிச்சிருக்காங்களோ அந்த வேலையை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அரசாங்கம் கொடுக்குது. அப்படின்னா ஸ்கில் ஒர்க்கரா இருக்கிறத விட அசைலம் சீக்கரா போனா அதிகமான வேலை கிடைக்கும், ஈஸியா செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு பலரும் வரக்கூடியதாக இருக்கும். இது எப்படி கையாள போறாங்க அப்படின்றது தெரியல. ஆனா ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கு மறுக்கப்படுற பல உரிமைகள் அசைலம் கோரிக்கையாளர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த ஒர்க் ரைட்ஸ், ஓப்பன் ஒர்க் பெர்மிட் அப்படின்றதெல்லாம் அசைலத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடலாம் அப்படின்றதையும் சமூக ஊடகங்கள்ல கமெண்ட்கள் வாயிலாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே பிரித்தானியாவில் இருக்கிறவங்க அசைலம் கிளைம் பண்ணி இருக்கிறவங்களுக்கும் இந்த சட்டம் வரும் அப்படின்றதுதான் இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஏற்கனவே
ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் கொடுக்கப்பட்டவர்களுக்கு இந்த சட்டம் வராது. அசைலம் கிளைம் பண்ணி இன்னும் அசைலம் வராதவர்களுக்கு இனிமேல் வரும் காலங்களில் 30 மாதங்கள் அளவிலான ஒரு விசா மட்டும்தான் கொடுக்கப்படும். 30 மாதங்களுக்கு பிறகு இந்த விசாக்கள் மறுபரிசீலனை செய்யப்பட்டு இவங்களுக்கு தாய் நாடுகள்ல அவங்க எந்த நாட்டில இருந்து வந்தாங்களோ அந்த நாட்டில ஆபத்துகள் இல்லை அப்படின்ற பட்சத்துல இவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள். அதிலேயும் குறிப்பாக இவர்கள் மறுப்பார்களாக இருந்தால் இவர்கள் போர்ஸ்ஃபுல்லாக நாடு கடத்தப்படுவார்கள் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது. இவர்களாகவே முன்வந்து வெளியேறுபவர்களுக்கு ஒரு ஆளுக்கு 10,000 பவுண்ட்ஸ் அப்படின்ற அடிப்படையில் குடும்பத்திற்கு 40,000 பவுண்ட்ஸ் வரையில கொடுக்கப்படும் அப்படின்ற இந்த தகவலும் இதுல மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது. இந்த தீர்மானத்திற்காக இவர்களுக்கு 7 நாட்கள் வழங்கப்படும். 7 நாட்களுக்குள்ள இந்த தீர்மானத்திற்கு இவர்கள் வரல அப்படின்னா இவர்கள் பலவந்தமாக இந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. ஸோ டெக்னிக்கலா பார்க்கும்போது இவங்களாகவே வெளியேறினாங்க அப்படின்னா அவர்களுடைய நாட்டில் போய் அவங்க ஏதாவது தொழில் செய்யறதுக்கான ஒரு பணத்தை இந்த அரசாங்கம் கொடுக்கும் அப்படின்ற ஒரு உத்தரவாதம் இப்போது சொல்லப்படுகிறது. சரி, அடுத்து ஸ்கில் ஒர்க்கர்ஸினுடைய டிபெண்டன்ஸுக்கு எப்படியான சட்டம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மார்ச் மாதம் 26ஆம் தேதி 2027ஆம் ஆண்டுக்கு பிறகு செட்டில்மெண்ட்டுக்கு போகக்கூடிய அனைவருக்கும் B2 லெவலிலான ஆங்கிலம் கட்டாயம் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா இதுவரை காலமும் யூகேல உள்ள வாரத்துக்கு B1 லெவல்ல இங்கிலீஷ் இருந்தா போதுமா இருந்தது. அந்த ஒரு இங்கிலீஷ் லெவலை வச்சு ILR மற்ற அப்ளிகேஷன்ஸும் போடக்கூடிய ஒரு வாய்ப்பை யூகேனுடைய UKVI வழங்கி இருந்தது. ஆனா இனிவரும் காலங்கள்ல ILRக்கு போகும்போது நீங்க உள்ள வரும்போது B1 லெவல்ல இங்கிலீஷ் இருந்தாலும் B2 லெவலான இங்கிலீஷை காட்ட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. இதற்காக ஒரு வருடம் டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு வருட டிரான்சிஷனல் அப்படின்றது இப்போ அண்மையில அப்ளை பண்ண போறவங்களுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கான ஒரு காலம் எடுக்கும் அப்படின்ற காரணத்தினால வழங்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஆனா மார்ச் மாதம் 2027ஆம் ஆண்டுக்கு பிறகு ILRக்காக அப்ளை பண்ணக்கூடியவர்கள் அல்லது டிபெண்டன்ஸ் ILRக்கு அப்ளை பண்ணும்போது இந்த B2 லெவலிலான இங்கிலீஷ் ரெக்வயர்மெண்ட் இருப்பது கட்டாயமாக ஆக்கப்படுகிறது. உங்களுடைய டிகிரி UK டிகிரியாக இருக்குமாக இருந்தா இல்ல நீங்க இந்தியாவிலேயோ ஸ்ரீலங்காவிலேயோ படிச்சிருக்கீங்க, இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா NARIC அப்படின்ற ஒரு முறை மூலமாக நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம். NARIC அப்படின்ற முறை மூலமாக உங்களுடைய டிகிரி சர்டிபிகேட் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிக்வயர்மெண்ட்டை பூர்த்தி செய்யும் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை ஒரு அட்டஸ்டேஷனை நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா அதையும் உங்களுடைய ILRக்கு நீங்க இணைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரி, B1ல இருந்து B2வா மாறுது, இங்கிலீஷ் லாங்குவேஜ் அதிகமாக்கப்படுது அப்படின்னு சொல்லி யாருமே பயப்பட வேண்டியதில்லை. அது ரொம்பவே காமனான ஒரு விஷயம் தான். 5 வருஷமா நீங்க யூகேல இருக்கிறீங்க, 5 வருஷமா நீங்க யூகேல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய டஃப்பான விஷயமே கிடையாது. B2 அப்படின்றது நீங்க வந்து IELTS பொறுத்தவரையில IELTSல UKVIக்கான பிரத்யேகமான B2 அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நாம ஆரம்ப காலத்துல செய்யக்கூடிய IELTS எல்லாமே பேண்ட்ஸா வரும். ஸ்பீக்கிங், லிசனிங், ரைட்டிங் இப்படியாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேண்ட் வரும். ஆனா UKVIக்கான IELTS நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த B2க்கான IELTS எடுக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு பிறகு அது பாஸ் ஆர் ஃபெயில் அப்படின்ற மாதிரியாக ஒரு ரிசல்ட்ஸ் வரும். இந்த எக்ஸாம் நீங்க எடுப்பீங்களா இருந்தா அதுல பாஸ் ஆனதுக்கு பிறகு அதை அட்டாச் பண்ணி உங்களால ILR அப்ளிகேஷனை போடக்கூடியதாக இருக்கும். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம் தான். இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிக்வயர்மெண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா இதுல குறிப்பிட்டு நான் நோட் பண்ற ஒரு விஷயம் டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ யூகேனுடைய அரசாங்கமும் சரி, ஹோம் செக்ரட்டரியும் சரி, ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு ஒரு நியாயம் கொடுக்கணும் அப்படின்றதுல ஒரு முனைப்பு காட்டுறது அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிக்வயர்மெண்ட் பொறுத்தவரையில இந்த ஆண்டு இறுதிக்குள்ள கூட அதை கொண்டு வந்திருக்கலாம். ஆனாலும் அதுக்கான ஒரு காலப்பகுதி கொடுக்கப்படுது. சோ ஏற்கனவே சொல்லப்பட்டது போல 5 ஆண்டுகள் தொடக்கம் 10 ஆண்டுகள் வரையில ILR அதிகரிக்கப்படுறது குறித்தான கன்சல்டேஷன்ல 2 லட்சத்திற்கும் அதிகமான ரெஸ்பான்சஸ் வந்திருக்கிறதாகவும் அதற்காக கொஞ்சம் காலம் தேவைப்படுது அப்படின்றதையும் ஹோம் செக்ரட்டரி இந்த சந்திப்பின் போது சொல்லியிருந்தாங்க. அதுல மிக முக்கியமாக இப்போது கொடுக்கப்படுகிறது போல டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பல தளங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரம் இனிவரும் காலங்களில் ஃபேக் ஸ்பான்சர்ஸ், ஃபேக் சேலரிஸ் போன்றவை அதிகமாக பார்க்கப்பட போகிறது. ஸ்பான்சர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவித்தலையும் ஹோம் செக்ரட்டரி வழங்கியிருந்தார். இனிவரும் காலங்களில் நீங்க சம்பளம் அப்படின்னும் போது சரியான சம்பளத்தை போடணும். ஸ்கில் ஒர்க்கர் விசாவுக்கான ரிக்வயர்மெண்ட் இருக்கக்கூடிய சம்பளங்கள்ல எந்த விதமான குறைவான சம்பளத்தையும் கொடுக்க முடியாது. அன்லெஸ் சில நேரங்களில் நோ பே இருக்கலாம், மெட்டர்னிட்டி இருக்கலாம், இப்படியான காரணங்கள் தவிர்த்து சாதாரணமாக அதற்கான சரியான சம்பளத்தை சரியான மாதிரி போட வேண்டிய ஒரு அவசியத்தையும் இனிமேல் ஹோம் ஆபீஸ் தீவிரமாக கண்காணிக்கும் அப்படின்ற ஒரு விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியா பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது தொடர்பான மேலதிக தகவல்கள் வெளியிடப்படும் போது உடனுக்குடன் நம்ம சேனல்ல வரும். இந்த சேனல்ல நீங்க இது சம்பந்தமான அப்டேட்ஸ் அனைத்தையுமே எதிர்பார்க்கலாம் அப்படின்ற வளமையான விஷயங்களோடு இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள், செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.